ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேஷ்னலான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க அம்மா பேச்சே கேட்குறாங்க அப்படின்ற ஒரு டாபிக் தான். ஸோ ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அம்மா பேசுகிறதே கேட்டுட்ருக்காங்க, நான் சொல்கிறத காது கொடுத்து கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி இப்போ இந்த மாதம் கன்ஃபார்ம் ஆகணுன்னா உடனே அவங்க மூஞ்ச காட்டுறாங்க. அவங்க அம்மா திட்டினோடனே இவங்களும் சேர்ந்துக்கிட்டு என்னை திட்டுறாங்க. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்ட் தான் இது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். பாசிட்டிவ் வைவை மட்டும்தான் நம்ம சேனலில் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகாததுக்கு வந்து என் ஹஸ்பண்டும் சேர்ந்துக்கிட்டு திட்டுறாங்க, அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதாவது ப்ரெக்னென்சிங்கிறது வந்து ஐ எம் ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்கிறத விட வி ஆர் ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்கிறது இப்போ ஃபேமஸ் ஆகிடுச்சு. எதனால் அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சேர்ந்தது தான் வந்து ஒரு பேபி. ஸோ அதனால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறப்ப நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோன்றது தான் வந்து ஒரு கரெக்டான ஒரு வார்த்தையாக இப்போ மாறிட்டு வருது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகலைன்னு சொல்லி உங்கள் ஹஸ்பண்ட் திட்டுனால் அது அவங்களுக்கும் தான் சேரும். ஏன் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகலைன்னு சொல்லி நீங்கள் திருப்பி கூட அவங்கள கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அவங்க உங்களுக்கு கேட்கணுன்றதில்ல. அதாவது நம்ம பேபி வளர்க்குறதுக்கான இடம் தான் நம்ம கிட்ட இருக்கு ஒழிஞ்சு பேபி வரத்துக்கான பவர் நம்ம கிட்ட கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வானத்துலேருந்து பேபியை தூக்கி வயிற்றில் வச்சுக்க போகிறது கிடையாது. ஹஸ்பண்ட் மூலியமாக தான் நம்மளுக்கு பேபி வருது. ஸோ நீங்கள் பொறுமையாக ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்டை, இந்த மாதிரி நீ இப்போ உங்கள் அம்மா சொல்கிறாங்க இது மாதிரி பேபி இல்லை, இது இந்த மாதம் கன்ஃபார்ம் ஆகலை, என்னதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏற்றி விடுறாங்க. உடனே அவரும் இமோஷனல் ஆகி உங்கள்கிட்ட கோவப்படுறாரு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், இப்போது ஏன் இந்த மாதமும் கன்ஃபார்ம் ஆகலையா சுத்தம் அப்படின்னு சொன்னாரன்னா, நீங்கள் திருப்பி வந்து இந்த மாதமும் கன்ஃபார்ம் ஆகலையா சுத்தம் அப்படின்ற வார்த்தையை நான் உங்கள்கிட்டையும் கேட்கலாம். எதனாலனா உங்களுக்கும் சம்மந்தப்பட்டது தான் இந்த ப்ரெக்னென்சி. ஸோ அதனால் இப்போ என்னையை மட்டும் சொல்லாதீங்க, இது உங்களுக்கும் சேர்ந்தது தான் ஒரு குழந்தை. நம்மளுக்கு குழந்தை இல்லை, அதாவது நம்மளுக்கு வந்து குழந்தை இன்னும் தரிக்கலைன்றது தான் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஸோ இப்போ உங்கள் அம்மா சொல்கிறாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணுறதுமா, இந்த மாதமும் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலை, அடுத்த மாதம் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும், எனக்கு நம்பிக்கை இருக்குமா, நாங்கள் முயற்சி பண்ணுறோன்ற வார்த்தையை நீங்கள் ஒரு டைம் வந்து ரிப்பீட் பண்ணிங்கன்னா, ஐ மீன் உங்கள் ஹஸ்பண்ட்டை வந்து நீங்கள் சொல்லணும். அவங்க அம்மாட்ட வந்து ஒரு டைம் ஏமாம்மா இந்த மாதமும் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலைன்ற வார்த்தை சொன்னால் ஒரு பெத்த தாய் தான் பெத்த பையனை சொல்ல மாட்டாங்க. அடுத்த மாதம் கேட்டாலுமே அது வந்து அவங்க மருமகளை கேட்குறதா நினச்சி தான் மீன் பண்ணி தான் கேட்குறாங்க. அது எங்களோட குழந்தை எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலைன்ட்டு அவங்க பையன் ஃபீல் பண்ணாருன்னா அது வந்து அடுத்த வாட்டி மறுபடியும் தான் பையனோட மனசை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ வந்து அது வந்து தான் வயிற்றில் பிறந்ததுன்னு வேற, மற்றவங்க வயிற்றுலேருந்து பிறந்ததுன்னு வேற. ஸோ அதனால் தான் மருமகளை வந்து டைரெக்டாக கேட்பாங்க ஒழிஞ்சு, பையன் மூலியமாக கேட்டாலும் கேட்கலாம், நேரடியாக கேட்பாங்க ஒழிஞ்சு ஏன் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, இந்த மாதமும் கன்ஃபார்ம் ஆகலையா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் தான் பையன்ட்ட இந்த மாதமும் கன்ஃபார்ம் ஆகலையா, ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு அவங்கள ஒரு குறையாக சொல்லி கேட்குறதுக்கு எந்த தாய்க்கும் மனசு வராது. அதனால் அவர்கிட்ட பொறுமையாக, இது நம்மளோட குழந்தைங்க, நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, நீ என்ன மட்டும் கேள்வி கேட்கக்கூடாது, இது நம்ம சேர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். உங்கள் அம்மாட்ட சொல்லு, ஆமாம்மா எங்களால் இந்த மாதமும் கன்ஃபார்ம் பண்ண முடியலன்னு சொல்லி நீ ஒரு வாட்டி சொன்னா அடுத்த வாட்டி அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஓ மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னா தான் அந்த ஹர்ட்ஃபுல்லான வேர்ட்ஸை வந்து பேச மாட்டாங்க. அப்படின்றத நீங்கள் பொறுமையாக எடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆனால் நீங்கள் சொல்கிற விதம்னு ஒரு இது இருக்குது. ஸோ அந்த சொல்கிற விதத்தை மாற்றி சொல்லுங்கள். டக்குன்னு அவங்க பேசுகிற அதே கோவம், அதே இமோஷ்னலாக அதே இதில் வந்து நீங்கள் திருப்பி கேட்டுட்டிங்கன்னா அது சண்டை வேறு மாதிரி போயிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. பொறுமையாக இப்போ எனக்கு கேட்குறேன், ஆமாம் எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை தான் ஒத்துக்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் எப்படி கன்ஃபார்ம் ஆகலைன்னு, நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகலைன்ற விஷயம் தானே உண்மை அப்படின்னு நீங்கள் பொறுமையாக உட்கார வச்சு பேசி நீங்கள் இதுக்கான சொல்யூஷனை ஒரே வார்த்தையில் உங்களோட ஹஸ்பண்ட் மூலியமாகவே உங்கள் மதரின் லவ்வை வந்து கன்வைஸ் பண்ணலாம். அவங்களும் கொஸ்டின் கேட்காதபடி வந்து பண்ணலாம். ஸோ எல்லாமே முழுக்க பெண்ணோட கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேசி இது பண்ணுறப்ப உங்களுக்கு மாதம் அந்த வேர்டை கேட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுக்கு குறையும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் கிடைக்கும். பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் கிடைச்சதுன்னா எந்த ஒரு நோயும் உடம்புல வராது.
ஸோ நம்மளுக்கு வந்து இந்த நீர்க்கட்டி பிரச்சனை எல்லாம் வந்து ஈஸியாக சரியாயிடும். ஸோ இதனால் இர்ரெகுலராக இருந்தாலோ ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருந்தாலோ பேபி தரிக்காமல் இருந்தாலுமே சீக்கிரம் பேபி தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பேசுகிற ஒரு விஷயத்த மாற்றி பேசி எடுத்து சொன்னாலே நம்மளுக்கு ஒரு பேபி கிடைக்கும்னா இதை ஃபாலோ பண்ணுறதுல தப்பு இல்லைல்ல. ஓகே, ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலியில் இருந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி நல்ல முறையில் பேபி கன்ஃபார்ம் ஆனிச்சுன்னா அதை விட சந்தோஷம் எதுவுமே எனக்கு இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே பேபி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.